சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்புல லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்துல முதல் முறையாக உருவாகி உள்ள திரைப்படம் தான் கூலி. இந்த படத்துடைய 80% படப்பிடிப்பு முடித்த படக்குழு தற்போது ஒரு சில டெக்னீஷியன்கள் ஒர்க்கையும் ஷூட்டிங்கையுமே ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ரஜினி சாருடைய அனைத்து போர்ஷன்களுமே முடிந்து விட்டது. இவர் அடுத்த திரைப்படமான ஜெயிலர் 2 படப்பிடிப்புல ஜாயின் பண்ணிட்டாரு. அண்மையில கூட பாத்தீங்கன்னா கூலி திரைப்படத்துடைய அப்டேட்டை வெளியிட்டு இருந்தாரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள். படத்துடைய படப்பிடிப்பு ஏறக்குறைய முடிந்து விட்டது. படத்துடைய அடுத்த கட்ட பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாக சொன்னாரு. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாக்கள்ல இருந்து சில காலம் நான் ஓய்வெடுக்க இருக்க அப்படின்ற அறிவிப்பையுமே அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்தாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது நடிச்சிட்டு இருக்க ஜெயிலர் 2 திரைப்படத்துடைய ரிலீஸ் செய்தி வெளியாகி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அதாவது இந்த திரைப்படம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் ஆக இருக்கா. அதே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தான் நம்ம விஜய் சாருடைய ஜனநாயகன் திரைப்படமுமே ரிலீஸ் ஆக இருக்கு. அண்மையில கூட ஒரு போஸ்டரின் மூலம் படக்குழு இந்த ரிலீஸ் செய்தியை அதிகாரப்பூர்வமாக உறுதி பண்ணாங்க. ஆகையால பாத்தீங்கன்னா தலைவர் தளபதியுடைய மோதல் அடுத்த பொங்கலுக்கு இருக்கா அப்படின்னு பலருமே கேள்விகளை எழுப்பிட்டிருக்காங்க. சோ ஜெயிலர் 2 திரைப்படத்துடைய ரிலீஸ் செய்தியை இன்னமுமே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை அப்படின்னாலுமே அந்த ரிலீஸ் செய்தியை தான் படக்குழு லாக் பண்ணி வச்சிருக்காங்களா. சோ 2 பேருமே படத்துடைய ரிலீஸ் செய்தியை மாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆகையால கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கிளாஷ் இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.